கொடுத்தமைக்காக தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதன் பிறகு இந்த திருச்சபையின் போதகர் அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் போதகர் பாஸ்டர் பிரபு அவர்களுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் இதில் ஜூமில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் போதகர் சுந்தரத்திற்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னிடத்துல எப்பவுமே பாஸ்டர் பிரபு சொல்லுவாங்க, உங்களுடைய சாட்சியே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு என்னது மெசேஜாவே இருக்குது. நீங்க ஒரு சாட்சியை சொல்லுங்க. எத்தனை முறை சொன்னாலும் ஜூம்ல என்னுடைய சாட்சியை சொன்னா அது போதாது. நான் சாட்சி சொல்லணும்னா எத்தனை மாசமும் எடுக்கலாம். தேவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு ஜீவனை கொடுக்கிறாருன்னா அது சாட்சி தான். நான் போன வாரத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் சுந்தரம் நம்ம இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் அவங்க அருமையான துணைவி ஜீன் ஆன்டியும் சிந்தியாவும் வேலூர் திருச்சபையில ஜீன் அக்காளுக்கு கடவுள் கடந்த 1.5 வருடமாக செய்த நன்மைகளை எப்படி வழி நடத்தினார், எப்படி கூட இருந்தார் என்று அருமையான ஒரு சாட்சியை சொன்னாங்க. நானும் அது கேட்டேன், யூடியூப்ல பார்த்தேன். நம்முடைய வாழ்க்கையில சாட்சி என்பது நம்ம நினைக்கலாம், நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதா சாட்சின்னு. அது இல்லவே இல்லை. ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு சுவாசத்தை கொடுத்து நம்மளை ஜீவனை வைக்கிறது சாட்சி. என்னுடைய சாட்சியை நான் சொல்ல போனோம்னு சொன்னா, நான் பிறந்து 58 வருடம் ஆகிறது. நான் பிறந்தது ஒரு ஹிந்து குடும்பம். என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் ஹிந்து குடும்பம். ஆனால் நான் இது டெம்பிளுக்கெல்லாம் அதிகம் போனது கிடையாது. நான் திருமணம் ஆகிற நாள் வரைக்கும் நான் போனது ரோமன் கேத்தலிக் சர்ச், LMS தான். வேற எதுக்குமே போறதில்ல. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வீட்டுல எனக்கு அப்பா கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. என்னுடைய பிரதர் இவளை ஒரு கிறிஸ்டியன்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. எவ்வளவு ப்ரொபோசல் பார்த்தாங்க. கடைசியாக இந்த அட்வென்டிஸ்ட் திருச்சபையில இந்த ப்ரொபோசல் திருமணம் நடந்தது. அதற்கு அநேக தடைகள் இருந்தது. தடைகள் என்றால் அதெல்லாம் சொல்ல போனா எப்படின்னே சொல்ல முடியாது. அநேக தடைகள். அதுலயும் தேவன் வழி நடத்தி திருமணமாகி 33 வருடம் செப்டம்பர் 12ஆம் தேதி தான் முடிந்தது. இப்பொழுது 34வது வருடம். 33 வருடத்தையும் தேவன் அவ்வளவு அதிசயமாக, போராட்டம், கஷ்டம், கண்ணீர், கவலை வாழ்க்கையில இல்லவே இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தேவன் அடியாளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சாட்சியாக வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சாட்சி என்னவென்றால், 2017 அக்டோபர்ல எனக்கு 1991 திருமணமானது. 93 எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லல. அது அப்படியே கடந்து சென்று 2017 வரைக்கும், இல்ல 2004 கண்டுபிடிச்சாங்க. எக்கோ எடுத்த டைம்ல என்னுடைய ஹார்ட்ல 2 வால்வு பை பர்த்ல இருந்து இருக்குது என்று கண்டுபிடித்தார்கள். தேவன் அந்த 2 வால்வை வைத்து அதிசயமாக 51 வருடம் வழி நடத்தினார். 2017 எனக்கு மூச்சு ப்ராப்ளம் பிரெத்லெஸ் வந்த டைம்ல போய் எக்கோ எடுத்து பார்த்தா அந்த 2 வால்வுல ஒரு வால்வ் ஷ்ரிங்க் ஆயிருக்குது. இம்மிடியேட்டா சர்ஜரி பண்ணணும், வித்தின் 10 daysல சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணோம். அப்ப எல்லாம் ஒரு டாக்டர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாம வேற ஒரு சர்ஜரி மாதிரி, அது லைக் லேசர் மாதிரி செய்து மெக்கானிக்கல் வால்வு வைத்தாங்க. 15 வருடம் கேரண்டி இதுக்கு, நீங்க பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன மெக்கானிக்கல் வால்வு வைக்கலான்னு சொல்லி என்ன ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல என்னுடைய ஹஸ்பண்ட், பிள்ளைங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட், நான் 11 o'clock எடுத்துட்டு போனாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போயிட்டாங்க. டாக்டர் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியில வந்திருக்காங்க. எதுக்குன்னா அங்க உள்ளாடி ஒரு வால் சைஸ், அந்த வால்வு சைஸை விடவும் பெருசா இருக்குது. பிளஸ் இந்த மெக்கானிக்கல் வால் என்னுடைய ஹார்ட்டுக்கு ஃபிக்ஸ் ஆகாது. இத சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. யாருமே வெளியில இல்லாதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு,
என்ன நினைச்சாருன்னே டாக்டர் தெரியல. அப்படி என்ன நிலைமையில இருந்துச்சோ அதே வச்சு அந்த மெக்கானிக்க வால்வ வச்சு எனக்கு சர்ஜரி பண்ணிட்டாரு. சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிற நேரமே அரௌண்ட் ஒரு 7:00 இருக்கும். சர்ஜரி கம்ப்ளீட் ஆகல. எனக்கு கான்சியஸா நான் வந்துட்டேன். ரொம்ப பெயினா இருந்தது. இம்மிடியேட்டா அனஸ்தீசியா குடுத்தாங்க. குடுத்து வார்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. வார்டுக்கு எடுத்துட்டு வந்தோனே டாக்டர் சொன்னது 40% தான் இவங்களுக்கு கேரண்டி தர முடியும். இவங்க வார்ட ஐசியூ வார்ட விட்டு வெளியில வந்தாதான் இவங்களுடைய லைஃப் கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் என்னுடைய ஹஸ்பண்ட்டையும் டாட்டர்டையும். அன்னைக்கு ஹோல் நைட்டு டாக்டரும் தூங்கல. டாக்டர் சர்ஜரி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு மேல் நர்ஸ் 2 ஃபீமேல் நர்சஸ் வந்து என் பக்கத்திலே இருந்தாங்க. அது ஒரு பெரிய கொடூரமான சர்ஜரி. என்னுடைய உடம்புல ஒரு 25 டியூப் இருக்கும். வாயில ஒரு பெரிய டியூப் டைரக்டா லங்ஸ்ல கனெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்படி எல்லாம் போராட்டத்தின் மத்தியில டாக்டர் நினைச்சிட்டாங்க நான் பிழைக்கவே மாட்டேன். அன்னையோட என்னுடைய சாவு அன்னைக்குதான் அப்படின்னு டாக்டர் டிசைட் பண்ணி ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா போன் கால் அந்த மெயில் நர்ஸுக்கு வந்துட்டே இருக்கும். அவர் வந்து என்ன பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு. கடைசியா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கடைசியா ஒரு 12:00 போல எனக்கு 11:00 ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு சர்ஜரி முடிஞ்சு என்ன ஐசியூ வார்டுல கொண்டு வர டைம்ல நைட் 8:00 ஒரு 12:00 வந்து அந்த மெயில் நர்ஸ் பையன் வந்து அவனுடைய கைய பிடிக்க சொன்னாப்புல. நான் பிடிச்சேன். டைட்டா பிடிங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்க. டைட்டா பிடிச்சேன். அப்போ பிடிச்சிட்டு ஒரு 5 செகண்ட்ல திரும்பவும் போன் கால் வருது. அப்ப சொல்றாருங்க இந்த மெயில் நர்ஸ், இல்ல ஷீ இஸ் ஆல் ரைட், கம்ப்ளீட்லி ஆல் ரைட், டோன்ட் வொரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் பயத்துல இருந்தாங்க. நான் மரித்தே போவேன், கண்டிப்பா வெளியிலே வரமாட்டேன். டாக்டரும் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு, இது வந்து டவுட் தான், இவங்க பிழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னுடைய உயிர் உள்ள தேவன் எவ்வளவு நம்ம விசுவாசிக்கிறோமோ தெரியல. உயிர் உள்ள தேவன் லாசரை எப்படி உயிரோட 4ஆவது நாள் உயிர்த்தெழ வைத்தாரோ, அந்த ஐசியூல இருந்து என்னை டியூஸ்டே நைட் 8:00 சர்ஜரி. நான் வெனஸ்டே காலையில ஒரு 10 மணிக்கு நான் எழும்பி உட்கார்ந்துட்டேன். தேர்ஸ்டே மார்னிங் 11:00 என்ன ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளவு அற்புதமா நான் அப்படியே எழும்பி யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம எழும்பி வந்து வாஷ்ரூமுக்கு போறேன். அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இது எப்படி நடக்குது? இவங்க தனிமையா போறாங்க. என்கிட்ட பிடிக்க சொல்றாங்க. ஹெல்ப் கேக்குறாங்க. நான் எதுவுமே வேண்டான்னு சொன்னேன். நான் வாஷ்ரூமுக்கு போனேன். ஜெனரல் வார்டுக்கு கொண்டு வந்த டைம்ல அந்த நைட் வந்து ரொம்ப சிவியரான பெயின், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. டாக்டரும் இல்ல. அப்பவும் ஒரு நர்ஸ் பயப்பட்டுட்டாங்க. இவங்க இன்னைக்கு உயிர் பிழைக்க மாட்டாங்க. அதுல என்ன தேவன் காப்பாற்றி சாட்டர்டே 4ஆவது நாள் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி என்ன டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அப்படி நாட்கள் கடந்தது. வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை எக்கோ எடுத்து அந்த மாதிரி என்னுடைய ட்ரீட்மெண்ட் நடந்துட்டே இருந்துச்சு. 2019 நவம்பர்ல எக்கோ எடுத்த டைம்ல இன்னும் ஒரு ஷாக் நியூஸ் என்னன்னா, நான் எனக்கு சர்ஜரி நடந்தது ஜெயின் ஹாஸ்பிட்டல்ல, ஜெயின் மகாவீர் ஹாஸ்பிட்டல்ல. சர்ஜரி முடிஞ்சு வித்தின் 3 மந்த்ஸ்ல டாக்டர் வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் ஜெயின் ஹாஸ்பிட்டல்ல அந்த எக்கோ எடுக்க நவம்பர் 2019 போன போது ஒரு கார்டியோ டாக்டர் வந்து எடுத்தாங்க. அவங்க இல்ல டெக்னீஷியன் தான் எடுத்தாங்க. என்னுடைய சிச்சுவேஷனை பார்த்து அவங்க போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த அம்மா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கு, வந்து பாருங்க. அப்ப டாக்டர் உடனே, நான் தனிமையா தான் போனேன், யாருமே வரல. நீங்க தனிமையா தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன் ஆமா. ஏன் நீங்க தனிமையா வந்தீங்க? நான் சொன்னேன் இல்ல இது நார்மலா எடுக்கிறதானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லாவே இருக்கிறேன். இல்ல உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை உங்க ஹார்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஒரு பேப்பர்ல ஒரு சீட் எழுதி கொடுத்து அங்க ஆன்ஜியோகிராம் எடுக்கிற ரூம்ல வந்து என்ன அனுப்பிட்டார். நீங்க எந்த காசும் தர வேண்டாம், உங்களுக்கு இம்மிடியேட்டா வந்து செக்அப் பண்ணணும். செக்அப் பண்ணாங்க. அவங்களால என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இது சீரியஸ், நீங்க இம்மிடியேட்டா சர்ஜனை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்க நெக்ஸ்ட் 2 days
டேஸ்ல சர்ஜனை மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல கான்டாக்ட் பண்ணோம். அங்கேயும் போயிட்டு எக்கோ எடுத்தாங்க. அந்த டெக்னீஷியனுக்கும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு சர்ஜரி பண்ண டாக்டருக்கும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சீனியர் மோஸ்ட் டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் அவருக்கு முன்னாடி நிக்கிறேன். அவர் கேட்கிறாரு, நீங்க தானே ரமணி டேவிட்? நான் சொன்னேன், எஸ் டாக்டர். ஆர் யூ அலைவ் அப்படின்னு நான் முன்னாடி நிக்கிறேன். அவர் என்கிட்ட மாறி கேட்கிறார், ஸ்டில் யூ ஆர் அலைவிங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, எஸ் டாக்டர் ஐ எம் அலைவிங். சச் அ மிராக்கிள் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. நீங்க வந்து ஒரு மிராக்கிள் லேடி, யாரால இந்த ரிப்போர்ட்னால உயிரோடு இருக்கவே முடியாது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, சாத்தியமே இல்லைன்னு அந்த டாக்டர் வந்து அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றாரு. நான் சொன்னேன், இல்ல டாக்டர் அப்படின்னு சொன்னா, நான் ஜெயின் ஹாஸ்பிட்டல்ல அவங்க சொன்ன டைம்ல சொன்னேன், நான் உயிருள்ள தேவனை வணங்குறேன், அவர் வந்து என்னோட கூட இருக்கிறான்னு சொன்னா நான் கண்டிப்பா வந்து எனக்கு ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இடத்துல இருந்து கடந்து போனேன். அதுக்கப்புறம் அந்த சீனியர் டாக்டர் வந்து என்ன வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த ஆன்ஜியோகிராம் எடுக்கிற ரூம்ல கொண்டு போய் ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அதுலதான் கண்டுபிடிச்சாங்க, இதுல ஹார்ட்ல வந்து ஒரு குரோத் இன்னும் இருக்குது. பிளஸ் இந்த வால்வுல ஒரு டியூப் வந்து பல்ஜ் ஆயிட்டு இருக்குது. மெக்கானிக்கல் வால்வையும் திரும்ப சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்குள்ளாடி ஹார்ட்டுக்குள்ளாடி 3 ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அந்த சீனியர் டாக்டரும் என்னுடைய சர்ஜனும் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளியில இருந்தோட நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன டாக்டர் டிஷ்யூ வால்வு வச்சா 5 இயர்ஸ் தான் கேரண்டின்னு சொல்லிட்டு நீங்க இந்த வால்வு வச்சா 15 இயர்ஸ் கேரண்டின்னு சொல்லி தானே எனக்கு நீங்க சர்ஜரி பண்ணினீங்க. இப்ப ஒரு 2 இயர்ஸ்லயே நீங்க திரும்ப, அவர் சொல்றாரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அப்படி 10 lakhs rupees ஆகணும். பணத்தை எல்லாம் பற்றி பண்ணல. அவங்க அப்போ சொன்னாங்க, நான் சொன்னேன், இல்ல டாக்டர். அவங்க என்ன தோள்ல தட்டிட்டு சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு மிராக்கிள் லேடி. நான் சொன்னேன், என்னுடைய தேவன் எனக்கு சுகம் தருவார், நான் உயிர் உள்ள தேவனை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தேன். இன்றைக்கு 2024 செப்டம்பர் 2019 விட்டு நான் இது வரைக்கும் எக்கோ எடுக்க போகவே இல்லை. என்னுடைய கணவர்கிட்ட சொன்னா சொல்லுவாங்க, உன்னை நான் எக்கோ எடுக்க கூட்டிட்டு போனா திரும்பவும் சொல்லுவாங்க, ஆர் யூ அலைவ், ஸ்டில் யூ ஆர் அலைவான்னு கேட்பாங்க. என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சொல்றாங்க, ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க போய் என்ன கண்டிஷன்ல உங்க ஹார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியணும், நீங்க போய் ஒரு எக்கோ எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் நாங்க எக்கோ எடுக்க போகவே இல்லை. உயிருள்ள தேவன் இன்னும் வந்து 2009 இருந்து எக்கோ எடுக்காம அடியாளை வழி நடத்தி வருகிறார். அதுல இன்னொரு சாட்சி, பாஸ்டருக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. பாஸ்டர் சாரி, உங்க டைம் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். மெசேஜ் சீக்கிரம் முடிங்க. ஆமா சாரி, அது நான் இன்னொரு நாள் நான் வந்து மெசேஜ் சொல்றேன், இது சாட்சி சொல்றேன். ஆமா, தேவனுடைய நாமத்துக்கு மறுபடி நன்றி செலுத்துறேன். என்னை உயிரோடு வைத்து இன்றைக்கு இந்த சூமில எனக்கு சாட்சி சொல்வதற்கு தேவன் எனக்கு ஒரு தருணத்தையும் கொடுத்து, பாஸ்டர் பிரபுவும் தருணத்தை கொடுத்தமைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியத்திற்காகவும் என்னுடைய பலவீனத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். நல்ல ஒரு உயிருள்ள சாட்சி சகோதரிக்கு ரமணி டேவிட் வழங்கும்படி, உயிருள்ள சாட்சியை நாம் காணும்படி செய்த தேவனுக்கும் சகோதரிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில நம்முடைய சபைக்காகவும் அவங்க புதன்கிழமை சனிக்கிழமை சகோதரி ரமணி டேவிட்டும் ஜான் கிறிஸ்டோபர் ஐயா எல்லாம் நம்முடைய சபைக்காக உபவாசம் ஜெபம் பண்றாங்க. நம்முடைய ஜெபத்துக்காகவும் நன்றி சிஸ்டர். இந்த வேளையில நமது மத்தியில போதகர் சுந்தரம் ஐயா அவர்கள் நமது மத்தியில வந்திருக்காங்க. ஏற்கனவே தெரியும், நமது மீட்டிங்ல பேசியிருக்காங்க. அவங்க வந்து நமது தமிழ்நாட்டு யூனியன்ல தலைவராக இருந்திருக்காங்க. அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் சபை தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒவ்வொரு சபைக்கும் தலைவராக இருந்திருக்காங்க. அதே போல அநேக பொறுப்புகளை ஏற்றிருக்காங்க. இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம் இன்னும், ஆனா ஆண்டருடைய ஊழியத்துல ரிட்டையர்மெண்ட் இல்லாம அற்புதமாக ஆண்டருடைய ஊழிய பணியை செய்து வராங்க. அவருடைய துணைவியாருடைய சாட்சி கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு சாட்சியாக அந்த குடும்பத்தை தேவன் பயன்படுத்தி வருகிறார். இந்த வேளையில ஜபசிந்தியோடு நாம் தேவ செய்தியை கேட்போம். பாஸ்டர், இது உங்களுடைய நேரம் பாஸ்டர். அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக நாங்கள் அன்போடு வரவேற்போம் பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமத்திற்கு கனம் மகிமை உண்டாவதாக. செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை அகமதாபாத் மணிநகர் ஒரு பிரியமான எனக்கு சபை. எப்படி அந்த ஆரம்ப காலகட்டத்தை நான் நினைத்து பார்க்கிறேன்.
போதகர் பிரபு அவர்களோடு நான் அங்குள்ள இல்லங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களிலே கடினமான உழைப்பு, கடுமையான முயற்சியோடு இன்று இந்த மணிநகர் தமிழ் திருச்சபை நாளொரு மேனியும் பொழுது ஒண்ணுமாக வளர்ந்து வருகிறது. அநேக ஆத்துமாக்கள், அநேக சபை தேவனுடைய பிள்ளைகள், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தாமே போதகர் பிரபு அவருடைய ஊழியத்தை இன்னும் பெருக்கமாய் ஆசீர்வதித்து அவருடைய மனைவி, அவரை சார்ந்தவர் நல்ல ஊழியம் செய்து வருகிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு உயிருள்ள சாட்சியை சொன்ன அன்பான சகோதரி ரமணி டேவிட் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதோ இந்த நாளிலும் இன்று 7வது நாள் இந்த எழுப்புதல் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் 7ஆம் நாளிலே என்ன ஒரு தலைப்பு, 40 நாள் ஜெபம். அது முதல்ல பார்ப்போம். 40 days. நம்முடைய வேதத்துல நம்பர் எண்ணிக்கை, இது என்ன இருக்கு, 7ஆம் நம்பர், 7 churches, 7 trumpets, 7 days. அதுபோல இந்த 40 இருக்கு இல்லையா? ஆண்டவர் இயேசு ஞானம் ஒழுக்க பெற்றவுடன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாக 40 நாட்கள் வனாந்தரத்திலே அவர் உபவாசம் இருக்க அழைச்சிடப்பட்டார். அங்கே மோசே அங்கே சீனாய் மலையிலே ஆண்டவரோடு 40 நாட்கள் அங்கு இருந்த காட்சியை பார்த்தோம். 40 இங்கே இந்த 40 நாட்கள் நம்முடைய திருச்சபைக்கு உலகளாவிய இந்த செவன்த் அட்வென்ட் மீதமான திருச்சபை 40 நாட்கள் இந்த ஜெபத்திலே கன்சிஸ்டன்ட் பிரேயர், கண்டினியூவல் பிரேயர், கான்ஸ்டன்ட் பிரேயர், தொடர்ந்து விடாமல் முயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த போதகருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த நாளிலும் நாம் செய்தியை சிந்திக்கும் முன்பாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அருமை இரட்சகரே, இந்த 7ஆம் நாளிலே இந்த 40 நாள் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கட்டும். டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் லைஃப். மாற்றி அமையும், எழுப்புதலை தாரும், ஆவியினால் நிரப்பும். ஆண்டவர் தாமே எங்களுக்கு வழிநடத்தி ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளின் தலைப்பு என்னவென்றால் த அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிவைவல். இந்த எழுப்புதலின் ஒரு ஆச்சரியமான அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். நாம் இந்த 7 நாட்களும் கேட்டு வருகிற செய்திகள் நமக்கு என்ன அனுபவத்தை கொடுத்து வருகிறது? எழுப்புதல். ஆம், யாரை எழுப்ப வேண்டும்? ஒரு நபர் உறங்கி கொண்டிருக்கிறார், நல்ல ஆழ்ந்த உறக்கம். அந்த உறக்கத்தில் உள்ளவரை தட்டி எழுப்புறையா, எழுந்திரி, நேரம் ஆச்சு, காரியம் வரப்போது, ஏத்திரியன். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில உறங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நித்திரையிலிருந்து எழும்ப வேண்டிய நேரம். பேதுரு சொல்லுகிறார், நித்திரையிலிருந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்திரை. ஆண்டவர் இயேசு மேசியா இந்த உலகத்திலே வரப்போகிறார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அங்கே அந்த தொழுவத்திலே பிறந்த பொழுது காத்து கொண்டிருக்க வேண்டிய மக்கள் உறங்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஆட்டு மேய்ப்பர்கள் மட்டும் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். அப்படியாக இன்று 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த திருச்சபை, மீதமான சபை, உலகத்தில் இந்த 3 முத்தூதின் சத்தியத்தை சொல்ல வேண்டிய சபை, இதோ கோடிக்கணக்கான மக்களுக்கு, இருளில் மாண்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டிய இந்த மீதமான சபை, தீர்க்க தரிசன சபை அங்கே உறங்கி கொண்டிருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதைத்தான் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிவைவல். இன்றைய இந்த மீதமான சபை நம்முடைய ஆதி அப்போஸ்தல திருச்சபையோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தல திருச்சபை, ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? 12 சீடர்களை அழைத்து அவர்களை அங்கு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சத்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அப்படி பிரசங்கம் செய்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஒழுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த டே ஆஃப் பெந்தெகாஸ்ட், பெந்தெகோஸ்த நாளிலே ஆவியானவர் எப்படி அங்கே அனலை போல அமர்ந்து என்ன அதிசயங்கள், ஆச்சரியங்கள் நடந்தது. ஆதி அப்போஸ்தல சபை எப்படிப்பட்ட ஊழியம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எழுப்புதல் எப்படி வந்தது? ஆச்சரியமான எழுப்புதல். அப்போஸ்தல திருச்சபை எப்படி ஆவியிலே நிரப்பப்பட்ட சபை, ஆதி அப்போஸ்தல சபை. அங்கு என்ன பார்க்கிறோம்? the spirit filled witnessing. 12 சீஷர்கள் உலகமெங்கும் போய் உலகத்தை கலக்கினார்கள்.
உலகத்தை அங்கே அவர்கள் அசைத்தார்கள் என்று பார்ப்போம். அப்படிப்பட்ட அசைப்பு, அப்படிப்பட்ட ஊழியம் இந்த கடைசி காலத்திலே இந்த மீதமான சபையிலே ஊழியராக அங்கத்தினராக இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அகமதாபாத் நகர் அசைக்கப்பட வேண்டும். யார் செய்வார்கள்? யார் என் காரியமாய் போவான்? அங்கே அறுவடை மிகுதி, ஆட்கள் மிகுதும். அன்பானவர்களை, எழுப்புதல் அவசியம். எழுப்புதலாக உறக்கத்தை விட்டு நீ நித்திரை விட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். தௌசண்ட்ஸ் அக்செப்டிங். அப்போஸ்தலர் திருச்சபையிலே பார்க்கிறோம் எப்படியாக நடந்தது. அங்கே அப்போஸ்தலர் 2:41 என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 2:41 அவருடைய வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். யாருடைய வார்த்தையை? அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் செய்த பொழுது, அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவை சொன்ன பொழுது அங்கே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:4 என்ன வாசிக்கிறோம்? வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். ஆம், எனக்கு அன்பாளே, இந்த முத்தூரின் சத்தியத்தை கையிலே வைத்திருக்கிற நாம், இந்த ஓய்வினால் சத்தியத்தை வைத்திருக்கிற நாம், 10 பிரமாணங்களை வைத்திருக்கிற நாம், அங்க என்ன பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் அந்த நாட்டிலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இன்று மக்கள் நம் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்றால், செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும்? ஆதி அப்போஸ்தலர் சபை ஊழியம் எப்படி நடந்தது? இட் வாஸ் அ கோயிங் சர்ச், இட் வாஸ் அ க்ரோனிங் சர்ச், இட் வாஸ் அ க்ளோயிங் சர்ச், இட் வாஸ் அ கிவிங் சர்ச். அப்படின்னா என்ன? ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, அங்கே பேதுரு அப்போஸ்தலன், மற்ற யோவான் சாணகன், யோவான் அப்போஸ்தலன், அநேக அப்போஸ்தலர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள்? இட் வாஸ் அ கோயிங் சர்ச். சபைனா என்ன? Church is God's agency on the earth to save souls. சபை, திருச்சபை என்பது கட்டிடம் அல்ல. திருச்சபை என்பது கட்டிடம் அல்ல. ஆத்ம ஆதாயத்திற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. கோயிங் சர்ச் ஆலை ஒரு இடத்துலதான் இருக்கும் கட்டம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சபையாய் போய் ஊழியம் செய்ய வேண்டும். கிராமம் கிராமமாக செய்ய வேண்டும். ஊர் ஊராக செல்ல வேண்டும். தாமஸ் என்ற அந்த ஒரு சீஷன் அப்போஸ்தலன் இந்திய தேசத்திலே வந்து சென்னை பட்டணத்திலே தாமஸ் மவுண்ட் என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக இட் வாஸ் அ கோயிங் சர்ச். உலகம் எங்கும் போனார்கள். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? இட் வாஸ் அ க்ளோ என்ன? அப்படியே தக 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 தக. எதுல? அன்பு. ஆதி திருச்சபையில அன்பு அப்படியே கன கன கணன் என்று ஒலித்தது. இட் வாஸ் அ கோயிங் சர்ச். மற்றவர்கள் அஞ்ஞான மக்கள் பார்த்து அங்கே பொறாமைப்பட்டார்கள். யார் இந்த மக்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்களே, ஐக்கியமாக இருக்கிறார்களே என்றெல்லாம் பார்த்து அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த க்ளோயிங் சர்ச். இன்னொன்று குரோனிங் சர்ச். கோயிங் சர்ச், க்ளோயிங் சர்ச், குரோனிங். குரோன் என்றால் என்ன? அப்படியே அழுது ஜெபிக்கின்ற சபை. முழு இரவு ஜெபம், உபவாச ஜெபம், அழுது ஜெபிக்கின்ற ஜெபம், 40 நாள் ஜெபம், 30 நாள் ஜெபம். குரோனிங் சர்ச். சபையாக ஒன்றாக சேர்ந்து அப்படி அழுது ஜெபித்தார்கள். அது மட்டுமல்ல, இட் வாஸ் எ கிவிங் சர்ச். அவர்கள் ஒற்றுமையாக அங்கே ஒன்றாய் கூடி அப்பம் பிட்டு உண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு கொடுப்பதிலே, திருச்சபை ஊழியத்திலே கொடுப்பதிலே தயங்குவதில்லை. அப்போஸ்தலர் திருச்சபை அப்படிப்பட்ட சபையாக காணப்பட்டது. ஆவியிலே அனல் உள்ள சபை, லைஃப் கிவிங் சர்ச். இந்த கடைசி நாட்களிலே என் அருமையான தேவ ஜனமே, இந்த 40 நாள் ஜெபம் எதற்கு? போதகர் எதற்காக ஆயத்தம் பண்ணிருக்கிறார்? சபை எழும்ப வேண்டும். சபை அங்கு எழும்ப வேண்டும். ஆவியில் அனலாய் காணப்பட வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும். அங்கு என்ன வாசிக்கிறோம்? 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 5:12. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை ஊழியத்திலே வெற்றி பெற காரணம் என்ன? அங்கே ஒருமனப்பட்டிருந்தார்கள்.
நம்முடைய சபையில இன்று ஒருமனம் காணப்படுகிறதா? அங்கே ஒற்றுமை காணப்படுகிறதா? ஐக்கியம் காணப்படுகிறதா? ஆதி அப்போஸ்தல திருச்சபையின் வெற்றிக்கு காரணம் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அங்கே அடையாளங்களை அற்புதங்களை செய்தார்கள். ஆம், அங்கே பேதுரு கையை வைத்து ஜெபித்தால் அங்கே சுகம் கிடைத்தது. எழுந்து நடந்தார்கள், அங்கே உயிரோடு வந்தார்கள், அற்புதங்கள் நடந்தது. நம்முடைய சபையிலே இன்று நாம் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறோம், எப்படிப்பட்ட ஊழியர்களை செய்கிறோம் என்று பார்க்கிறோம். 5, 14, 15, 16 5ஆம் அதிகாரம் 14 திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நீங்க எத்தனை ஞானஸ்தானம், எத்தனை பேர் சபைக்கு வராங்க? இதோ அந்த அகமதாபாத் பட்டணத்திலே மணிநகர்ல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற பொழுது எத்தனை பேர் நம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்? அப்போஸ்தலர் திருச்சபையிலே அங்கே அவர்கள் அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் அங்கே விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள். அங்கே 15 வசனம் 5:15 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும். நீங்க எத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி. அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, ஒரு சாட்சி, இருதய அறுவை சிகிச்சை ஒண்ணுக்கு இன்னைக்கு எத்தனை டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் காலத்துல என்ன செஞ்சாங்க? அங்கே பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி ஆஸ்பத்திரி கொண்டு போல படுக்கையில வச்சிருந்தாங்க. கை காலு முடமா, கண்ணு தெரியலையா, உடம்புல என்ன வழி, படுக்கையில வச்சு பேதுரு நடந்து போகையில் என்ன பத்தியில கத்தி இல்ல, அங்கே கத்திரிக்கோள் இல்ல, வேற ஒண்ணு இல்ல. பேதுரு நடந்து செல்லுகின்ற பொழுது அங்கே அவனுடைய நிழல் அவர்கள் மேல் படும்படிக்கு, பாத்தீங்களா? பேதுருவோட நிழல் அங்கே பிணியாயில் மேல் பட்ட அவன் சுகமடைகிறான். நம்ம போய் ஜெபம் பண்றோம், ஆஸ்பத்திரியில சுகவீனமா இருக்கிறவங்க மத்தியில போய் ஜெபம் பண்றோம். ஜெபம் கேட்கப்படுதா? சுகம் கொடுக்கப்படுகிறதா? 16வது வசனம் என்ன சொல்லுது? சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். எல்லாம் எருசலேமுக்கு கொண்டு வராங்க. யார் யார் பாதிக்கப்பட்டார்களோ, பிணியால் அங்கே முடக்கப்பட்டார்களோ எல்லோரும் கொண்டு வரப்பட்டார்கள். அன்பான தேவ ஜனமே, 1844 அக்டோபர் 22 கொடுக்கப்பட்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் பிரவேசித்தார். நுட்ப நியாய விசாரணை இன்று 2024 எத்தனை ஆண்டுகள், எத்தனை தேசங்களிலே, 300க்கு மேலான தேசங்களிலே இந்த செவன்த் அட்வென்ட் சத்தியம் பரவி கொண்டிருக்கிறது. சமீபத்திலே அங்கே ஆப்பிரிக்க தேசத்திலே லட்சக்கண், எத்தனையோ ஆயிரம் ஞான முழுக்கு நடந்தது. மக்கள் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட எழுப்புதல், அப்படிப்பட்ட பெரிய ஒரு எழுப்புதல் ஏற்பட வேண்டும் சபையிலே என்று இங்க என்ன பார்க்கிறோம்? Why was the church such a powerful influence in the world? அந்த அப்போஸ்தலர் காலத்திலே ஏன், எப்படி அந்த சபை அப்படி எழும்பி பிரகாசித்தது? It was a direct result of living Jesus. ஆண்டவர் இயேசு அந்த சபையிலே இருந்தார். அந்த மக்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் ஆண்டவருக்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த சபை உயிருள்ள சபையாக காணப்பட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த மணிநகர் தமிழ் திருச்சபை அன்பான பெரியோர்களே, இந்த 40 நாள் இந்த உபவாச கூட்டம், 40 நாள் இந்த ஜெப கூட்டம் உங்கள் சபை எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இதோ அர்ப்பணித்திருக்கிற அன்பான ஊழியக்காரன், இதோ கர்த்தாவ அன்பான சகோதரன் பிரபு அவர்கள், அவரோடு கரம் கோத்து இந்த ஒரு தமிழ் சபை இன்னும் அநேக சபைகளாக மாற வேண்டும், பல கம்பெனிகளாக மாற வேண்டும். 100கணக்கானவர் இந்த சத்தியத்தை அந்த தேசத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை? இந்த கடைசி கால மீதமான சபைக்கு காணப்படுகின்ற பிரச்சனை என்ன? எப்படிப்பட்ட பிரச்சனையை காணுகிறோம்? இங்கே இதை
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து வாசிக்கிறோம். அந்த 7 சபையில அந்த சுபிர்னா, தியாத்திரா போன்ற சபைகள், எபேசு சபை, கடைசி சபை வந்து லவோதிக்கே சபை, லாவடிஷியன் சர்ச், தி லாஸ்ட் சர்ச். இந்த நம்முடைய மீதமான இந்த சபை அந்த லவோதிக்கே சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இங்க என்ன பார்க்கிறோம்? The problem with the Laodiceans in the last day, that we don't realize our true condition. இந்த எழுப்புதல் ஜெப கூட்டம் நடத்துறோம், இந்த உபவாச கூட்டம் நடத்துறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், என்னவெல்லாம் செய்யறோம். ஆனா என்ன பார்க்கிறோம்? ட்ரூ கண்டிஷன். என் ஆவிக்குரிய நிலை எப்படி காணப்படுகிறது? என் ஆவிக்குரிய நிலையிலே நான் எப்படி காணப்படுகிறேன்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் மீதமான சபையே, என் கடைசி கால சபையே, இந்த ஊழியத்தை முடிக்கத்தக்கதாக அடைக்கப்பட்டு இருக்கிறோம். முத்தூதின் சத்தியம் பரப்பப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் அங்கே என்ன சொல்கிறது? 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவன். நல்லா பார்க்கணும், நல்லா பார்க்கணும். நம்முடைய குறை என்ன? ஏன் ஊழியத்தை நிறைவேற்ற முடியவில்லை? ஏன் நாம் தாமதப்படுத்துகிறோம்? ஏன் நம்மளே ஆவிகள் கிடப்படவில்லை? அந்த அப்போஸ்தல திருச்சபை 12 பேர் உலகத்தை கலக்கினார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் நமக்கு இப்படிப்பட்ட நிலை அங்கு காணப்படுகின்றது? அங்கே நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்பட்டவன். ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், டை கட்டி இருக்கிறோம், பைபிளை எடுத்துக்கிட்டு எவர் லேர்னிங் பட் நெவர் ஏபிள் டு கம் டு த நாலேஜ் ஆஃப் ட்ரூத். எத்தனை வருஷமா சத்தியத்துல இருக்கிறோம், எத்தனை வருஷமா ஓய்வு நாளுக்கு போறோம், எத்தனை எழுப்புதல் கூட்டம். என்ன எவர் லேர்னிங்? எப்பொழுதும் கற்று ஒரு பொழுதும் நீ சத்தியத்தை அறியவில்லை. நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறாய். நீ பரிதபிக்கக்கூடிய உன் நிலை உனக்கு புரியல. நீ எப்பேற்பட்ட சீரியஸான நிலையில இருக்க. நீ தரித்திரனாய் இருக்கிற, நீ குருடனாய் இருக்கிற, நீ நிர்வாணியாய் இருக்கிற என்பதை அறியாமல் ஐஸ்வர்யங்கள் என்றும் நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், எனக்கா தெரியாது. அந்த ஒரு ஐஸ்வர்யான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டால, ஆண்டவரே நான் அந்த நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும்? நான் எல்லாம் செய்யறேன், யூத குலத்துல பிறந்திருக்கேன், சின்ன வயசுல இருந்து பைபிளை படிச்சிருக்கேன், ஓய்வு நாள் ஆசிரிக்கிறேன், தசமாகம் கொடுக்கிறேன், எல்லாம் எனக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுக்கு தெரியல, அவன் நிர்பாக்கியம் உள்ளவன், அங்கே தரித்திரன், தன் நிலையில செல்ற, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்படிதான் நினைக்கிறோம். ஆஹா, நான் சகோதரி அட்வென்டிஸ்ட், மற்றவங்களை போல கிடையாது, சிஎஸ்ஐ ரோமன் கத்தலிக்க போல கிடையாது. கடவுள் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்வதாக காணப்படுகிறோம். இந்த 17ஆம் வசனத்திலே. ஆம், எனக்கு அன்பானவர்களே, there is only way. நாம் நம்முடைய நிலையை உணர வேண்டும். நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தல திருச்சபை போல 7ஆம் நாள் அட்வென்ட் சபை இந்த 40 நாள் ஜெப கூட்டத்துல எழுப்புதல் அடைய வேண்டும். அந்த எழுப்புதலை பெற என்ன செய்ய வேண்டும்? செல்ஃப் டிசெப்ஷன். நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், அது அங்கே மாற்றப்பட வேண்டும். We must let Jesus come in our hearts. We should have the baptism of the Holy Spirit. எப்படி அந்த பெந்தெகோஸ்து நாளிலே சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களோ அப்படியாக என் அருமை சகோதரனே சகோதரியே, இந்த 40 நாள் ஆண்டவரே ஆவியினால் நிரப்பும், ஆண்டவரே பலப்படுத்தும், ஆண்டவரே பாவங்களை மன்னியும், ஆண்டவரே ஆவியின் அருளாலயங்களை நிரப்பும். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். 20வது வசனம் என்ன சொல்லுது? 20வது வசனம் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே, நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். பாத்தீங்களா? வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். எது வாசற்படி? நம்ம எல்லாரும் வீட்டுல குடியிருக்கோம். நம்ம வீட்டுல குடியிருக்கும் பொழுது நம்ம வெளியில போகும்போது எப்படி போறோம்? வெளியில கதவை பூட்டிட்டு போறோம். ஆனா இங்கே ஆவிக்குரிய இந்த வீட்டிலே இருதய கதவு, இருதயம் என்ற கதவுக்கு தாழ்பால் எங்க இருக்குது? உள்ளதான் இருக்குது. உள்ள இருக்கிறவங்க தான் கதவு. ஆண்டவர் சொல்ற, நான் தட்டுறையா, நான் கதவை தட்டுகிறேன், இதோ நீ என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து நான் அவனோடு அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். I will sup with him. ஆண்டவர் சொல்றார், மகனே
என் மகளே கதவை நீங்கள் திறக்க வேண்டும். ஆம், இது ஆவியினால் நிரப்ப எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் ஆயத்தமா இருந்த அது போல மை வாய்ஸ், இதோ என் சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆம், when we seek and receive the infilling of the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியை இந்த 40 நாளிலே ஏதோ வந்து அமருகிறோம், பாடலை பாடுகிறோம், யாரோ வாசிக்கிறாங்க, செய்தி சொல்றாங்க, அப்படி என்று இல்லாமல் ஆண்டவரே அழுது ஜெபித்து அந்த அப்போஸ்தலர்கள் எப்படி காத்திருந்தார்களோ இந்த 40 நாள் முடிவிலே ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும், ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், ஆவியின் அருளை நாம் பெற வேண்டும். அவர் ஐஸ் வில் பி ஓப்பன். கதவை தட்டுகிறேன், கதவை தட்டுகிறேன். 18வது வசனத்துல என்ன சொல்றாரு? 18வது, நீ உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், லவோதிக்க சபையே, கடைசி சபையே, ஊழியத்தை முடிக்க அழைக்கப்பட்ட சபையே, நீ உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய வேண்டும்? நீ ஐஸ்வர்யனாகும்படி நீ தரித்திரனாய் இருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவது வரை எனக்கு தெரியும், 10 கற்பனைகள் எனக்கு தெரியும், வேத வசனங்கள் தெரியும், ஆண்டவர் சொன்ன ஓமைகள் எனக்கு தெரியும். நான் ஐஸ்வர்யனாய் இருக்கிறேன். ஆண்டவர் இல்ல, நீ தரித்திரன் ஐயா, நீ தரித்திரனாக இருக்கிறாய். ஆகவே நீ நெருப்பிலே புடமட்டப்பட்ட பொன், உனக்கு நான் பொன்னை தருகிறேன், உனக்கு நான் பொன்னை தருகிறேன். பொன் என்றால் என்ன? நீ தரித்திரன் ஒன்று இல்லை வாங்கிட்ட. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னில இருக்கிறாரா? உன் வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? ஒரு அறிஞர் என்ன சொல்கிறார்? A church which is propagating, a church which is எந்த ஒரு தேவ செய்தியை, எந்த மெசேஜை, எந்த ஒரு சபை அங்கே வெளி காமிக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அவர் வாக், அவர் டாக், அவர் ஸ்டைல், அவர் ஈட்டிங், அவர் ட்ரெஸ்ஸிங், all should be different completely. மற்றவர்கள் இயேசுவை நம்மிலே காணப்பட வேண்டும். இதற்கு என்ன தெரிவு? இந்த லவோதிக்க சபையிலே காணப்படுகிற ப்ராப்ளம், காணப்படுகிற இந்த பிரச்சனை, ஜீசஸ் கவுன்சிலர்ஸ் பை ஹிஸ் கோட். நீ தரித்திரராக இருக்கிறாய், நீ ஐஸ்வர்யன் என்று கொண்டு இருக்கிற, உனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு இல்ல, நீ நடக்கிறது சரியில்லை. பை ஆஃப் கோல்ட், நான் உனக்கு பொண்ணை தருகிறேன். நெருப்பிலே புடமடப்பட்ட பொன். என்ன அது? நெருப்பிலே புடப்பட்ட பொன் என்னுடைய குணாதிசயம், த கேரக்டர் ஆஃப் ஜீசஸ். ஆம், எனக்கு அன்பானுள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை நாம் பெற வேண்டும். ஜீசஸ் கவுன்சில்ஸ் us to buy. எப்படி ஆண்டவருடைய அந்த குணாதிசயம், அந்த பொண்ணை எப்படி பெற முடியும்? நான் எப்படி அந்த பொண்ணாக மாற முடியும்? ஆண்டவர் இயேசு போல எப்படி மாற முடியும்? ஆண்டவருடைய கேரக்டர், அந்த 10 கற்பனைகளை நான் பின்பற்றும் பொழுது 100% டோட்டல் கமிட்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட், முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். The gold refers to the character of faith and love of the righteousness of Jesus. ஆண்டவரே, என் கந்தையெல்லாம் அழுக்கு, என் கந்தையெல்லாம் அழுக்கு ஆண்டவரே. ஒருவேளை நான் 40 வருஷமா அந்த சபையில இருக்கலாம், ஒருவேளை நான் சத்தியத்தை படிச்சிருக்கலாம், ஒருவேளை 10 கற்பனை மனப்பாடம், ஆனா என் கந்தையெல்லாம் அழுக்கு ஆண்டவரே. உம்முடைய வஸ்திரம், ஆண்டவரை நீர் கொடுக்கிற வெண் வஸ்திரத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும். எனக்குள்ள ஒரு நீதியும் கிடையாது. நான் பாவியிலும் பிரதான பாவி. ஒப்பு கொடுக்கணும், முழுவதையா ஒப்பு கொடுக்க வேண்டும். கிறிஸ்டியன் இஸ் filled with the Holy Spirit. ஆக பரிசுத்த பவுல் என்ன சொல்றான்? பேர்பட்ட பெரிய அறிஞன், 3 PhD, என்ன சொல்றான்? I am nothing, I am nothing. ஆண்டவரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். I am a dung என்று சொல்லுகிறான், குப்பை என்று சொல்லுகிறான். அப்படி நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்துல இரவும் பகலும் உட்கார்ந்து இந்த 40 நாள், இப்ப 7 நாள் போயிடுச்சு, இந்த 33 நாள் முடிவுல என்ன எஃபெக்ட் இருக்கு? ஏதோ 40 நாள் பாஸ்டர் கூப்பிட்டாரு, 40 பேர் ஆரம்பிச்சாரு செய்தி, அப்படி இல்லை. There must be transformation. மணிநகர் சபை மாற்றப்பட வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும், எழுந்து பிரகாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, God is calling his church to experience. சபை பரிசுத்தமடைய வேண்டும், சபை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், பாவங்கள் கழுவப்பட வேண்டும். இந்த லவோதிக்க சபைக்கு வைர ஒயிட் ரைமண்ட், உன் கந்தை நீ கோட்டு போட்டிருக்கலாம்,
நீ வெள்ளச்சட்டை டை போட்டிருக்கான், எல்லாம் அழுக்கு. நான் கொடுக்கிற வெண்வஸ்திரத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியன் என்ற ஜஸ்டிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிப்பட்ட இயேசுவின் பிரதிபலிப்பாக காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆம் ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, நன்றாக கேளுங்கள். இந்த 40 நாள் ஜெப கூட்டம், only righteous people will be saved. only righteous people. அங்கே 14ஆம் அதிகாரத்துல அங்கே கொடுக்கப்பட்ட அந்த யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம், இதோ சீயோன் மலையிலே 144 லட்சம் 144 lakhs people standing, 144,000 people standing. அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள்? என் ஆண்டவரே, நான் எதை இழந்தாலும் சரி, நான் எதை இழந்தாலும் இந்த உலகத்திலே, என்னுடைய படிப்பு, என் பணம், என் பதவி, என் சொத்து, என் பெருமை எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை நான் இழக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர் இயேசுவை நான் இழந்து விடக்கூடாது. எழுப்புதலை தாரும் சுவாமி. சென்ட் ரிவைவல் அண்ட் ரிஃபர்மேஷன். கெட் மீ அப். காட்ஸ் கவுன்சில். ஆண்டவர் என்ன சொல்றார்? இதோ என்னுடைய பொண்ணை வாங்கிக்கொள், நான் கொடுக்கிற வெண் வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள், உன்னுடைய நீதி எல்லாம் கந்தையான நீதியாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன பார்க்கிறோம்? அங்கே என்னவென்றால் இந்த உலகம், ஆம் எனக்கு அன்பானே, எஸ். இங்க என்ன பார்க்கிறோம்? 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 18ஆம் அதிகாரம் 1 வசனம் அங்க என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் சற்று திருப்பி பார்ப்போம். 18:1 இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் அங்கே மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் ஆயிற்று. பாபிலோன் விழுந்தது. எஸ், we are in the last days. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட பேதுரு அப்போஸ்தலன், பவுல் அப்போஸ்தலன், யோவான் எல்லாம் சொன்னாங்க கடைசி நாள், கடைசி நாள், கடைசி நாள். இல்ல, அதுதான் ஆரம்பம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது கடைசி நாள் ஆரம்பம். 2000 வருஷம், 2024. ஆம், எப்பொழுது கடைசி நாள்? This will happen just before Jesus comes. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். வேத புத்தகத்தின் கடைசி ஜெபம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20 வசனம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் கொண்டு வருகிறேன். ஆமேன். கர்த்தாவே வாரும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் மாத ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. எஸ்தர் புத்தகத்துல வாசிக்கிறோம், புயல் ஒன்று வருகிறது. எஸ், ஸ்டார்ம் இஸ் கமிங் சொல்றாங்க இல்லையா? புயல் அடிக்க போது கடற்கரை பட்டணங்கள் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு புயல் அடிக்க போகிறது. சபை அசைக்கப்படும். தானியேல் 12:1 வாசிக்கிறோம், அப்பொழுது மிகாவேல் எழுந்திருப்பான், சபைகள் அசைக்கப்படும். இதுவரை எந்த ஒரு ஜாதியாரும் கண்டிராத மாபெரும் பெரிய போராட்டம், கஷ்ட காலம். சபை அசைக்கப்படும். உங்கள் விசுவாசம், என் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்படியே அந்த இலை, காஞ்சி போன இலையெல்லாம் கீழே விழுந்துடும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ரிவைவல், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 7 நாட்கள் கேட்ட செய்தியில நீங்கள் இந்த எழுப்புதலை கண்டிருக்கிறீர்களா? Are you going through this revival? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, மணிநகர் அட்வென்ட் திருச்சபையின் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? மாறிக்கொண்டு வருகிறதா? மாற வேண்டும். அதற்கு தான் இந்த 40 நாள் ஜெப நாள். ஒப்பு கொடுங்கள். மணிநகர் பற்றி எரியட்டும். மணிநகர் முத்தூது சத்தியத்தினால் பற்றி எரிய வேண்டும். யார் இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட்? அவர்கள் ஏன் இப்படி சனிக்கிழமை ஆசரிக்கிறார்கள்? அவர்கள் ஏன் 10 பிரமாணங்களை கை கொள்கிறார்கள்? அவருடைய தேவன் யார்? உங்கள் தேவனை போல வேறு ஒருவர் உண்டோ? கேட்கட்டும். எழுப்புதல் அடைவோம், எழுச்சி அடைவோம், நித்திரையை விட்டு எழுந்திருப்போம், ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன். ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். அகமதாபாத் தமிழ் திருச்சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பாஸ்டர். அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக பாஸ்டர் நீங்க எங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணுமாறு கேட்டுக்கிறோம் பாஸ்டர். ஜெபம் ஆசீர்வாதம். இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள எங்கள் எல்லாம் ஆண்டவரே, எழுப்புதலை தாரும். எங்களுக்கு
சீர்திருத்தத்தை தாரும். ரிவைவல் அண்ட் ரிஃபர்மேஷன். செவன்த் அட்வென்ட் மீதமான திருச்சபை ஆண்டவரே மற்ற நூற்றுக்கணக்கான சபைகளை போல் அல்ல. இந்த செவன்த் அட்வென்ட் சபை ஒரு இயக்கம், தேவனுடைய ஊழியத்தை முடிக்கத்தக்கதாக அழைக்கப்பட்ட இயக்கம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியனும் ஒப்பு கொடுத்து வேலை செய்ய வேண்டும். அந்த அப்போஸ்தல காலத்துல ஆண்டவரே அந்த சீஷர்களுக்கு நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, அந்த ஒரு பெரிய ஆவியின் எழுப்புதல். தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, நாங்கள் தாகமாய் இருக்கோம். ஆவியானவரே வாரும் சுவாமி, இறங்கி வாரும். செவன்த் அட்வென்ட் சபை எழுப்பும். உறங்கி கொண்டிருக்கிறவர்களை தட்டி எழுப்பும். ஒவ்வொரு ஊழியம் செய்யட்டும். இந்த 40 நாள் ஜெபம் மணிநகர் சபை அகமதாபாத் அசைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. போதகர் பிரபுவை ஆசிரியம், மகன் எடுக்கிற முயற்சியை ஆசிரியம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருபை இருக்கட்டும் சுவாமி. அநேக மக்கள் சபைக்கு வரட்டும். அநேக சபைகள் எழும்பட்டும். குஜராத் கான்ஃபரன்ஸை ஆசீர்வதியும். வெஸ்டர்ன் இந்தியா யூனியனை ஆசீர்வதியும். சதனேஷியா டிவிஷனை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரை அவளுடைய படிப்பை ஆசீர்வதியும். அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும். இதோ ஊழியத்திற்கென்று அவர்கள் நிற்க கிருபை செய்யும். அந்த நகரிலே ஆண்டவரை வரும்பொழுது அநேக மக்கள், குஜராத் மக்கள், தமிழ் மக்கள், வட மாநில மக்கள் எல்லோரும் காணப்படும். பிரபுவை ஆசிரியம், அவருடைய குடும்பத்தை ஆசிரியம். பாவ குற்றங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாலியும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கிய சிநேக வழிநடத்துதல் இன்றும் என்று சதா காலமா அனைவரோடு, விசேஷமாக மணிநகர் திருச்சபை அகமதாபாத் மாநகரத்தோடும், குஜராத் கான்பரன்ஸோடும், போதகர் பிரபுவோடும், ஏனைய மக்களோடு இன்றும் என்று சதா காலமும் இருப்பதாக. ஆமென். 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 ரொம்ப நன்றிங்க பாஸ்டர். பாஸ்டர்லாம் இருக்காங்க பாஸ்டர். இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை 6 மணி அளவில் ஜூம் மீட்டிங் சந்திப்போம். தொடர்ந்து வர வெள்ளி, சனிக்கிழமை பாஸ்டர் வெளிநாட்டு வராங்க. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பாஸ்டர், என்ன கேட்டீங்களே என்னமோ? பாஸ்டர்மா இருக்காங்களா பாஸ்டர்? இல்லை, அவங்க கொடைக்கானல்ல இருக்காங்க. நான் குடிகாட்டுக்கு வந்திருக்கிறேன். மாசம் இங்க வருவேன் 5 நாள். வீடுகளை சுத்தம் பண்ணி எடுத்து அவங்க நல்லா இருக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச். அவங்கள உங்க ஜூம்ல ஒரு நாளைக்கு